பேரை கெடுக்கிறதுனே பண்றாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அது தவறுதா உறவுக்காரங்களா யாரு கேரளாவில் என்ன வழக்கு சார் வந்து அந்த ஜான்மீட்டர் போதைப்பொருள் வழக்கு சம்பந்தப்பட்ட ஜான்மீட்டர் எதுக்கு பண்றாங்க என்ன பின்னணி அது பேரு அப்படின்னு இருக்கிறதுனால அதை சொல்லிட்டு இருக்காங்க. வேற தேவையில்லாத தொழில் போட்டி காரணமாகவோ மற்றபடி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யலாம். அரசியல் கட்சியெல்லாம் உங்க பேரை குறிப்பிட்டோம். உங்களுடைய உறவினர்கள் லீமரோஸ் மேடம், ஆதவர்கள் அவங்க பேரு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாருங்க? அரசியல் சாப்பிட்டு உங்களோட பேரை கெடுக்கிறாங்க. ஆமா, எங்களுடைய பேரை கெடுக்கிறதுனே பண்றாங்க. மற்றபடி அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அது தவறுதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உங்க உறவுக்காரங்களா? யாரு? லீமரோஸ் மேடம். ஆமா, என்னுடைய தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி தான். சார், இது ரொம்ப நாளா வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. உங்களுக்கே பார்த்துருப்பீங்க பேப்பர்ல. ஏன் அவ்வளோ நீங்க இல்லாத பட்சத்தில் ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஏன் நடவடிக்கை இல்லை, நேற்று தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இதை கவனிக்கல, நான் வேற வேலையா இருந்து இதை பார்க்கல. நேற்று பார்த்த உடனே அப்புறம் எடுத்து அட்வொகேட்லாம் வச்சு தயார் பண்ணேன். நேற்று லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு வந்து கொடுத்தேன். சொன்னீங்க? எல்லா பேப்பர்லயும் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன், பேப்பர்லாம் வந்திருக்காரு. நேற்று தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு பேப்பர்ல காலையில பார்க்கும்போது செய்தியை காட்டினாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, நான் நம்பல. நமக்கு சம்பந்தம் இல்லாதனால அதை பத்தி நம்பல நான். ஆனா பார்த்த உடனே தான் அது எனக்கு தெரியாது. அதுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவரை பத்தி எனக்கு தெரியாது. கேஸ் எங்கது லாட்டரி கேஸ் மட்டும்தான் இருக்கு கேரளா கவர்மெண்ட்ல. அந்த பேப்பரை எடுத்து இதை இடியில வந்து காட்டுறாங்க. அதை வந்து அந்த பேப்பரை மட்டும் காட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்றாங்க, எங்க பேரை கெடுக்கணும்னு. ஆமா, அது வந்து அதான் லாட்டரி கேஸ். அது இடி ரெப்ரசன்ட்ல பண்ணது. அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அது நம்ம கூட அதை பத்தி வாய்தாக்கெல்லாம் அட்டன் பண்ணிருக்கோம். அது பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல லாட்டரிக்காக நாங்க நடத்துறதுக்கு போனோம். அதுக்காக அந்த கவர்மெண்ட் என்னன்னா வேற லாட்டரி டிக்கெட் வாங்கி விற்கிறதுக்கு மற்ற கவர்மெண்ட்லாம் வந்து பேசிச்சு. நாகாலாந்து ஸ்டேட்டு, சிக்கிம் ஸ்டேட்டு, மற்ற ஸ்டேட், வெஸ்ட் பெங்கால்லாம் அவங்க ஒத்துக்கிறாம அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களை உள்ள விற்க விடாம அவங்க மட்டும் தடுக்கிறாங்க. அதனால ஒரு கேஸை போட்டு எங்களை பெண்டிங் வச்சிருக்காங்க. அது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. நாங்க வாய்தாக்கெல்லாம் அட்டன் பண்றோம். அந்த கேஸ்ல வந்து அவங்க மேடம் பேரு ஆதவ அர்ஜுனா பேர்லாம் இருக்காது. ஆதவ அர்ஜுனா பேர் தெரியல, அவங்க எல்லாம் இல்ல. ஒன்லி மேடம் பேரு, என் பேரு, எங்க மச்சான் பேர்லாம் இருக்கு. மனைவி பேர் இருக்கும். அது வந்து ஒன்லி லாட்டரி கேஸ் தான், போதைப்பொருள் கேஸ். போதைப் பொருள்லாம் இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா போதைப் பொருளுக்கு அதுக்கு நம்ம எந்தவித தொடர்பே இல்லை. நமக்கு அது தெரியாது. அந்த இடத்துல யாருமே வரலையே, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அவரா சொல்றாரு, அது அவரை தான் கேட்கணும். ஆமா, அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம அவரே ஒரு டெவலப் பண்றாங்க. எதுக்கு பண்ற? நான் பிஜேபியில இருக்கேன். கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் இருந்தேன். இப்ப உறுப்பினராக இருக்கேன்.